காரைக்காலில் சிறுவனை கொலை செய்த பெண்ணுக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டுள்ள நிலையில் உயிரிழந்த சிறுவனின் தந்தையும் அரசு தரப்பு வழக்கறிஞரும் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தனர். அதனை பார்க்கலாம். காரைக்கால் மக்கள் இது மாதிரி தப்பு இனிமேல் நடக்காதுங்கிறது ஒரு தீர்ப்பாக அமைஞ்சிருக்கு. இந்த தீர்ப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது குறைஞ்சபட்ச தீர்ப்பா இல்ல அதிகபட்ச தீர்ப்பா? இது எப்படி நீங்க பாக்குறீங்க? இது லைஃப் இது ஆயுள் தண்டனைங்கிறது லைஃப் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. அவங்க வெளியே வர முடியாது. இந்த மாதிரி தீர்ப்பு வந்து காரைக்காலில் கொடுத்ததில்ல. இந்த வக்கீல் சார் போராடி வாங்கி கொடுத்துருக்கிறது பெரிய இது. கடைசியில் வந்து இவங்க எலி மருந்து கொடுத்துருக்காங்கன்ற விவரம் அப்போ தெரியல. அதனால 3/9/2022 அந்த பையன் இறந்துட்டார். 14/9/2022 முன்னாடி அந்த இதயம் மளிகை கடைன்னு ஒருத்தர் நடத்திட்டு இருக்கார், ஜெகபிரசாதி. அவர் வந்து தன்னோட கடையில் வந்து இந்த அம்மா வந்து எலி மருந்து வாங்கிட்டு போயிடுச்சு அப்படின்ற விவரத்தை வந்து அப்புறமா சொல்றாரு. அப்போதான் சொல்றாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே பையன் இறந்துட்டான். அதுக்கு பிறகுதான் வந்து இவங்க வந்து ரேட்டால் பேஸ்ட்ல பாஸ்பரஸ்னு ஒரு காம்பவுண்ட் இருக்கும், அதை பயன்படுத்தி இந்த பையனை வந்து கொண்டு இருக்காங்கன்ற விவரம் தெரியும். இன்னொன்று என்னன்னா, இவங்களுக்கு ஆரம்பத்திலேருந்து வந்து இந்த பையனை வந்து சுத்தமாக பொழைச்சி மீண்டும் வந்துடக்கூடாதுன்ற இதில் தெளிவாக இருந்திருக்காங்க. ஏன்னா அதனாலதான் முதல்ல சுகபேதி மாத்திரையும் வாங்கியிருக்காங்க. ஆனால் அதை கொடுத்தா திருப்பி வந்துடுவான், திருப்பி இந்த பொண்ணுக்கு போட்டியா இருப்பான்னு நினைச்சிட்டு அதுக்கு பிறகு உங்களை முழுமையா ஒழிச்சிடணும்னு சொல்லிட்டு தான் இந்த ரேட்டால் பேஸ்ட்டை கலந்து கொடுத்துருக்காங்க. சகாய ராணி விக்டோரியாவுக்கு இந்த 302 ஈதாசா பிரிவின் கீழ் ஆயுள் தண்டனையும் 20,000 ஃபைனும் அபராதம் போட்டிருக்காங்க. இது வந்து தாய்மை உணர்வே இல்லாமல் போயிட்டோ அப்படின்னு சொல்லிட்டு காரைக்காலுக்கு ஒரு கெட்ட பேர் இருந்துச்சு. அது இல்லாமல் இது துடைக்கப்பட்டதா நான் கருதுறேன். கரூர் கூட்ட நெரிசல் வழக்கில் சிபிஐ தரப்பில் பதிவு செய்யப்பட்ட முதல் தகவல் அறிக்கை குற்றவியல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. கரூர் மாவட்டம் வேலுச்சாமிபுரத்தில் நடைபெற்ற தாவேக தலைவர் விஜய் பிரச்சார கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரணை நடத்த உத்தரவிட்டது. அதன்படி கடந்த 17ஆம் தேதி ஐபிஎஸ் அதிகாரி பிரவீன்குமார் தலைமையில் ஏடிஎஸ்பி முகேஷ்குமார், டிஎஸ்பி ராதாகிருஷ்ணன் அடங்கிய 6 பேர் கொண்ட குழுவானது எஸ்ஐடி குழுவிடமிருந்து பெறப்பட்ட ஆவணங்களையும் வாக்குமூலங்களையும் வைத்து கரூரில் 2 நாட்கள் விசாரணை நடத்தியது. தற்போது அந்த குழுவைச் சேர்ந்த காவல் ஆய்வாளர் மனோகரன் மற்றும் தலைமை காவலர் ஒருவரும் கரூர் பொதுப்பணித்துறை கட்டிடத்திற்கு சொந்தமான சுற்றுலா மாளிகையில் தங்கியுள்ளனர். இந்த நிலையில் சிபிஐ அதிகாரி முகேஷ்குமார் மேற்பார்வையில் கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட முதல் தகவல் அறிக்கையை ஆய்வாளர் மனோகரன் கரூர் குற்றவியல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2,62,00,000 அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள். 1,23,00,000 யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 46 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோயர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 35 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.